ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து சாட்டர்டேவும் சண்டேவும் எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். சாட்டர்டே வந்து ரித்வீனுக்கு ஸ்கூல் லீவுங்க. சரின்னு சொல்லிட்டு தான் மணிக்கு மட்டும்தான் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு காலிஃப்ளவர் வீட்டில் இருந்துச்சு, அதை கிரேவி மாதிரி லைட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ரித்வீனுக்கும் காலிஃப்ளவர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால தான் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் லீவ் டேஸில் தான் வந்து வேகமாக வந்து முழிப்பு வந்துடும் போலாங்க அவனுக்கு. எப்பயுமே வந்து லீவ் அப்படின்னா நாளே கேட்பான், நாளைக்கு ஸ்கூல் இருக்காமா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான். லீவ்டா தம்பி அப்படின்னு சொன்னோம்னா போதுங்க, டக்குன்னு வந்து முழிச்சுட்டு எழுந்திரிச்சிடுவான். அதே மாதிரி தான் இன்றைக்கே எழுந்திரிச்சிட்டான். அதை தான் மணி போகிலே வம்பிழுத்துட்ருக்காரு. ரித்வீன் கிட்டே இருக்க ஒரு பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அது நல்லா இல்லடா மாற்றுடா அப்படின்னு சொன்னாலும் மாற்ற மாட்டாங்க. அதே வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மிரட்டினா அப்படி சொன்னார் அப்படின்னா மாற்றிடுவான். அந்த மாதிரி வந்து அவர் போகையில் அந்த ட்ரெஸ் நல்லா இல்லை தம்பி மாற்று அப்படின்னு சொன்னனால வந்து மாற்றிட்டான். அவன் அண்ணா மாற்றினா அப்போ நானும் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை எடுத்து ஃப்ராக் ஒன்று போட்டுக்கிட்டே விளாண்டுட்ருக்காங்க. பாப்பா எந்திரிச்சோடனே பென்சில் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாடுறா, ஸ்கூலுக்கு போகிற பையன் நீ பென்சிலோ புக்கோ எதுவுமே கேட்கல, அந்த பிள்ளை வீட்டில் இருக்க பிள்ளை பென்சில் கேட்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அழகாக லைன் ட்ரேஸ் பண்ண பழகிட்டாங்க. வந்து ஏ மாதிரியே வந்து அழகாக ட்ரேஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தா. நல்லாவே இல்லை, அண்ணே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சூப்பராக போட்டிருக்கேன்லம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கா. ஏய் போய் வேறு எங்கே போடுப்பேன். ஓ அதுக்கு மேலேயே போட்டிருக்காடா. இங்கே இந்த இதில் போடு, இந்த இது மேலே போடு. உனக்கு தெரியறது அதிசயமா? அந்த பிள்ளைக்கு தெரியறது அதிசயமா? அங்கே வேறு எவ்வளோ அழகாக ட்ரேஸ் பண்ணுது பாடுறாளே. தேவதை தேவதை, அது தேவதை, நீ தேவதன். அப்படியே ஒவ்வொன்றா போடு, அண்ணா சொல்லி தருவான். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்கலைங்க. ஈவினிங் வந்து தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். சண்டே எதுவும் ஹோம்ஒர்க் வந்து பண்ண மாட்டான், அதனால் நாளே வந்து சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லி கொடுத்துட்ருந்தேன். மிட்டம் எக்ஸாம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க எக்ஸாமுக்கு வந்து லைட்டாக வந்து படிக்கிற கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஹோம்ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு அம்மாங்க வீட்டுக்கு வந்து போயாச்சு. இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் தான் வந்து அம்மா நைட்டு செஞ்சுருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். சண்டே வந்து அப்பா வந்து சாட்டர்டே நைட் மிட் நைட்டில் தான் வந்திருக்காரு. அப்பா லாஸ்ட் 1 வீக்காக வந்து திருப்பூரில் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. வரையில் வந்து பிள்ளைங்க 2 பேருமே வந்து கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால ஆளுக்கு ஒரு ரிமோட் கார் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரித்வீன் வந்து வேகமாகவே முழிச்சிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. மூஞ்சி கூட கிளவுல, என்னடா எந்திரிச்சு இங்கே ஓடியான்ட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே வந்தேன். பார்த்தா அந்த ரிமோட் காரை ஓட்டிகிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. காலையிலேக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து ரத்த பொரியல் வந்து காலையிலே செஞ்சுருந்தாங்க. அம்மாங்க வீட்டில் வந்து ரத்த பொரியல் வந்து சாப்பிட்டுட்டு அத்தை வந்து நாட்டுக்கோழி ஒன்று அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை வந்து குழம்பா வச்சுட்டாங்க. எங்களுக்கும் வந்து கேச்சி வந்து மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் எத்தனை இடத்துல வந்து குழம்பா வைக்கிறது, குழம்பா வச்சாலும் ரொம்ப தீராது அப்படின்றதுக்காண்டி அதை வந்து இன்றைக்கி சுக்கா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மட்டனை அத்தை வந்து மணி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த கோழி குழம்பை வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. இருக்காமல்ல, ஆமான்னு இழுக்கிற, எங்களுக்கு தான் தெரியாது. அப்போ உனக்கு தெரிஞ்ச மரஸ்ட்டை பற்றியா? சும்மா டைட்டானிக் கப்பல் மாதிரி. அப்படியா? எனக்கு அது கூட தெரியாது. கப்பல் இருக்கு, டைட்டானிக் கப்பலை செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எங்கே தான் கூப்பிட்டு போகிறேன்? 100 ரூபா கொடுத்து போகணுமானா 10,000 செலவு பண்ணி எங்கேயாச்சும் டூர் போகலாம். அதுக்கு என்ன வேணும்? போய் இப்போ தூங்க சொல்லுங்க. யார் வேணான்னாங்களா? 12:30 எழுப்பி விட்றேன், சோத்தை தின்னுட்டு வேலையை பாரு. அப்புறம் பிள்ளைங்க தூங்கிடும், நீ வேலைக்கு ரிலாக்ஸாக வேலையை பாரு. வேலையை பாரு, 12:30 சோத்தை தின்னுட்டு கூட 3 மணி வரைக்கும் படு. சாயங்காலம் கூட்டிகிட்டு போ. மொத்தத்தில் எங்கேயுமே இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, அதுக்கு தானே சிம்பாலிக்காக அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அத்தை வந்து பாவம் வேணே டயர்டாக இருக்கான்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
உடனே பச்சை மலை போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது எங்கே இருக்குது அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. தெரியாத ஒரு இடத்த சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். உன்னோட ரிமோட் எடுத்துக்க போய் என்னோடய ஃபோனில் வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. அதை ஒவ்வொன்றா வந்து பாப்பாவும் தம்பியும் வந்து இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்தாங்க. மேஜராக வந்து ரித்வினோட ஃபோட்டோஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாப்பா பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து யூடியூப் வச்சுருக்கனால பாப்பாவோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்கும். பட் வந்து ரித்வின் பிறந்த டைம் நம்மக்கிட்ட வந்து யூடியூப்லாம் இல்லைங்க. அதில் ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். உடனே ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்துட்டு இது நான் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாள். ரித்வின் வந்து பிறந்து ஒரு 2 மந்த்தில் பார்த்திங்கன்னா பயங்கர அட்டை கருப்பில் இருப்பான். ஏன் இப்படி கருப்பானானே தெரில. உங்கள் அம்மாவுக்கு கேளு ஏன் இப்படி கருப்பாக பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்து என்ன மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூகுள் ஃபோட்டோஸை ஒவ்வொருத்தராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை எல்லா ஃபோட்டோலையும் அவனை பார்த்துட்டு அவனை அண்ணன் பாப்பா உன்னை வீடியோவில் இருக்கீல. ஆமாம் இது என்ன வீடு? இந்த வேலையில கையில போட்டு உடச்சிட்டான். சே வச்சிருந்தா இந்த பிள்ளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிறந்தப்ப ரித்வின் வந்து நல்லா சப்பியாக பெருசாக அழகாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக தூக்குனா காற்று மாதிரியே தான் இருப்பான். ஓகே இது பெருசாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் கூட ரித்வின்க்கு வந்து நாங்கள் பேர் வச்சு முதல்ல எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கையில் எடுத்த சில வீடியோஸு. தம்பிக்கு 3 மாதத்துல தாங்க பேர் வச்சுருந்தோம். தம்பியோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. சின்ன வீடியோஸ் கிளிப் இருக்குது. அதில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அந்த வீடியோஸ் கிளிப்பை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ரித்வின் வந்து எப்படி இருப்பான் அப்படின்றத. இன்றைக்கி மட்டன் சுக்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை சோம்பு அது கூட வந்து கிராம்பு அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கிட்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பெரிய வெங்காயம் தக்காளி போட்டு தான் இன்றைக்கி வந்து செய்யவே போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா கழுவி அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 விசில் வந்து விட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து ஒரு 10 விசில் விடுறது கரெக்டு. கொஞ்சம் எலாட்டங்கரியாக தான் இருக்குது அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு 5 விசில்லே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சுக்காலையும் வந்து சேம் நம்ம மட்டன் வேக வச்ச கறி தண்ணியிலேயே தான் நம்ம போடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாப்பாவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுங்க ஒயிட் ரைஸில் போட்டு ஊட்டுறதுக்காண்டி. அவ்வளோதான் கறியில் வெந்துட்டு இருந்த தண்ணியை அதையும் சேர்த்து நம்ம எடுத்து உள்ளே போட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்லங்க குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு அது கூட வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணி தாங்க இன்றைக்கி வந்து சுக்காவே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா திக்கானதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து தேங்காய் பூ திருவியல் போட்டு நம்ம வந்து அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒயிட் ரைஸ்க்கு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து செமையாக இருக்குங்க. குழம்பா வச்சோம் அப்படின்னா நிறையா இருந்திருக்கும். பட் வந்து இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சனால வந்து டக்குனே தீந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரித்வின் வீட்டில் இருக்கையில் அவனோட பொழுதுபோக்கு வந்து அந்த மாஷா பியர் அதை விட்டால் அந்த சைக்கிள் அதாங்க. மாஷா பியர் பார்த்துட்ருக்கையில் அவங்க அப்பா வந்து மாற்றிட்டார் போல். ஸோ வந்து அதனால் கடுப்பாகி வந்து உடனே அழுதுகிட்டே இருந்தான். சரி அப்பா கொஞ்சம் நேரம் பார்க்கட்டும் விட்றா அப்படின்னு சொன்னனால வந்து சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். மணி வந்து சுக்கா லைட்டாக காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்தா கோழி குழம்பு இருக்குது. உனக்கு கோழி குழம்பு வேணுமா மட்டன் வேணுமா? கோயிலுக்கு நேற்று நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரித்வின் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண மாதிரி வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலாக அது பிளானே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் தானே எடுத்து காட்டுறீங்க, இன்றைக்கி நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட கீழேயே ரெடி ஆகிட்டு மேலே வந்து எடுத்து அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பாய்ஸோட கேப்ரி செட்டு தாங்க. டிஷர்ட் 3/4 ஃபேண்ட்டு மாதிரி மாடல் எல்லாமே வந்து சூப்பரான பிரிண்ட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சில கஸ்டமர்ஸ் கால் பண்ணி ஏன் இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஏன் நம்ம தரல அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ரீசன் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டோம். ஸோ வந்து
இனி இருக்க கஸ்டமர்ஸ் சிறுக சிறுக நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான். வாட்ஸ்அப்பில் ஒரு விலை, வெப்சைட்டில் ஒரு விலை அப்படின்லாம் இல்லைங்க. ரெண்டுலேயுமே ஸ்டாண்டர்டான ஒரே ப்ரைஸில் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு வெப்சைட்டில் எப்படி போகிறதுன்னு தெரில, அந்த லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஏன் வாட்ஸ்அப்பில் வந்து இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் நான் அடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் டேரெக்ட் லிங்க்கை வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்க லிங்க்கவே டச் பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை சில பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பண்ணி ஆர்டர் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து 1 or 2 கலெக்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி யாராச்சும் எனக்கு வெப்சைட்டில் வந்து தரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எப்பயும் போலையும் நீங்கள் டிஎம் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.